ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி ஒரு வேலையை 30 நாட்களிலும், சி ஒரு வேலையை 24 நாட்களிலும் முடித்தால் 3 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 பேரும் கணக்கு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி 2 மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா மேலே இன்ட்ரும் கீழே ப்ளஸும் போட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா 20 × 30 கீழே வந்து 20 + 30 கிடைக்கும். அப்போ 600ம் 50 நமக்கு கிடச்சிருக்கு. அதை வெட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம சிஏயே கொண்டு வரோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஏபி ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. அப்போ ஏபி × சி ஏபி ப்ளஸ் சி. ஏபியில் என்ன பண்ணோம்னா ஏபிக்கு கண்டுபிடிச்சது 12. ஸோ அந்த 12 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 12 × 24 கீழே 12 + 24 அப்படின்னு போட்டுருக்கோம். அப்போ கீழே மட்டும் ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வெட்டு கொடுக்க ஈஸியாக இருக்கும்ட்டு. கீழே 36 இருக்குது, மேலே வந்து 12 × 24 இருக்குது. அதை வெட்டு கொடுத்தோன்னா ஆன்சர் 8 கிடைக்குது. ஸோ 3 பேரும் சேர்ந்து முடிச்சாங்கன்னா 8 நாட்களில் முடிச்சிருவாங்க. இந்த மாடல் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேறு மாடலும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. 3 பேர் சேர்ந்து முடிக்கிற கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து முடிக்கிற கணக்கு பார்த்துக்கோங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.